நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்லுவோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசாபுத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபயஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபயஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது சேர்க்கை பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துலம் மகரம் ஆகிய 2-7 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய 3-8 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம் கன்னி தனுசு மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கரமாம்சம் அல்லது கெட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுபகிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்து போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேச லக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகளை நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்கிறது விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷப ராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக ரிஷப லக்கணமாக மிதன லக்கணமாக கடக லக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபுத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50%
அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். கும்பலக்கண கும்பராசி நேர்களே, உங்களுக்கு ராகு திசையில் குரு புத்தியா என்ற பதிவு தான் இது. பதிவானது உங்கள் லக்கணத்துக்கு எண்ணி வர 8ஆம் பாவமான 8ஆம் ராசியான கன்னி ராசின்னு பதிவாகுது. கன்னி ராசியில் இன்னென்ன நட்சத்திரம் இருக்குது, அந்த நட்சத்திர வாயிலாக உங்களுடைய புத்திநாதனாகிய குரு பகவான் எப்படி பயணித்து எப்படி உங்களுக்கு பலன் அளிக்க போகிறத பதிவாகும். இந்த பதிவானது கும்பலக்கணம் கும்பராசிக்காக பதிவு பார்க்கணும் அப்படி கிடையாது. கும்பலக்கணமாக இருந்தும் வேறு எந்த ராசியாக இருக்க பட்சத்தில் உங்களுக்கு ராகு திசை குரு புத்தி ஓடுமானால் நடக்குமானால் நீங்கள் 100% பதிவு நீங்கள் லக்கண பாவக ரீதியாக அந்த பதிவு நீங்கள் அப்படி பார்த்துக்கலாம். 100% உங்களுக்கு ஒத்து வரும். ஓகேங்களா? இப்போ இது எத்தனை கோடி தசை பற்றின்னு கேட்டிங்கன்னா ராகு திசைங்க. ராகு திசையில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 2 கோடியும் 11 கோடியும் புத்தி. ஓகேங்களா? அப்போ இது எத்தனை ஆண்டு காலம் செயல்பாட்டில் இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா ராகு திசையானது உங்களுக்கு 18 ஆண்டு காலம் வரைக்கும் செயல்பாட்டில் இருக்குங்க. ஓகேங்களா? அப்போ ராகு திசை குரு புத்தியோட கால அளவு பார்த்தீங்கன்னாக்கா 2 வருடமும் 3 மாதமும் 6 நாட்களும் செயல்பாட்டில் இருக்கும். ஓகேங்களா? இப்போ லக்கணத்துக்கு எண்ணி வர 8ஆம் ராசியான 8ஆம் பாகமான கன்னி ராசியில் இன்னும் நட்சத்திரம் பார்த்தலாம். ஓகேங்களா? இதை பார்த்தலாம். ஓகேங்களா? அப்போ என்ன நட்சத்திரம் இருக்குதுங்க? உத்தரம் 2ஆம் மாதம் 3ஆம் மாதம் 4ஆம் மாதம் இருக்கும். அஸ்தம் 1 4 பாதம் இருக்கும். அதாவது சித்திரை 1ஆம் மாதம் 2ஆம் மாதம் இருக்கும். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உத்தர சாரத்தில் உங்களுடைய குரு பகவான் வந்து பயணித்து எப்படி பலன் அளிக்க போகிற பார்ப்போம். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல என்ன சம்மந்தப்படுதுங்க? 8ஆம் பாவம் சம்மந்தப்படுது. அப்போ 8 சம்மந்தப்பட்டு இந்த இடத்துல 7 சம்மந்தப்பட்டு 2 11 அது மாதிரி சம்மந்தப்படுறாங்க. இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக நம்ம ஊர் டு ஊர் தாங்க. படிப்பு விஷயமா இருந்தாலும் சரி, வருமான விஷயமா இருந்தாலும் சரி, சிலர் பார்த்தீங்கன்னா குடும்பத்தோட்டு ஊர் டு ஊர் போயிடுவாங்க. சிலர் பார்த்து குடும்பத்தோடய ட்ராவல் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அப்படி ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருங்க. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எங்கே போனாலும் இவங்க வந்து ஒரு கூட்டாளியோடு போவாங்க, இல்லை கடத்தலத்தோடு போவாங்க. அதாவது கணவன் மனைவியாக தான் போவாங்க, இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா கூட்டாளியோடு போவாங்க. இந்த மாதிரி வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருங்க. அப்போ அது மூலிமா இப்போ குரு பார்த்து 2ஆம் இடத்தை பார்ப்பார். ஓகேங்களா? அப்போ ஏதோ ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இவர் தூரமாக இருந்தால் குடும்பத்தை பார்ப்பார், தூரமாக இருந்தால் ஒரு வருமானத்தை ஏற்று கொடுப்பார். அப்போ எல்லாமே தூரமாக இருந்தால் ஒரு இதை உருவாக்குவார். ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரி அமைப்பில் போனால் தாங்க ஜெயிக்க முடியும். ஓகேங்களா? சரி, நீ எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க, நீங்கள் அடுத்த கடத்துக்கு போகலாம். அடுத்து அஸ்தம் சாரத்தில் உங்களுக்கு புத்தினா குரு பகவான் வந்து இந்த புத்தியானது என்ன பலன் எடுப்போம். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா 8 சம்மந்தப்படுது, 6 சம்மந்தப்பட்டு அது மேலே 2 11 சம்மந்தப்படுது. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அதாவது என்ன தான் நம்ம ஊர் டு ஊர் போய் பயணம் செஞ்சாலும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ஏதோ ரோலிங்கி நாம் ஒரு வம்பு வழக்கு பிரச்சனை சந்திச்சு தாங்க இருப்போம். ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு சூட்சமும் நம்ம நடந்துட்டு தான் இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா போகிற இடத்துல சின்ன சின்ன பிரச்சனை இக்குகள் வரும். அப்போ இந்த இடத்துல பிரச்சனை இக்குகள் இந்த இடத்துல நடக்கும், அதாவது இருப்பிடத்தில். ஓகேங்களா? அப்போ அது தீர்வு காணும். இல்லை போகிறதுல பார்த்தீங்கன்னா ஆளுங்களோடு வேலை பார்ப்போம், இல்லை போகிறதுல கடன் வாங்கி தொழில் பண்ணுவோம். கடன் வாங்கி நம்ம வந்து அப்போ அன்றாட வாழ்வாதாரத்தை நம்ம வந்து போக்கிட்டு இருப்போம். ஓகேங்களா? அப்போ ஏதோ ஒன்று பார்த்தீங்கன்னா நம்மளோட எண்ணங்கள் நிறைவேறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா குடும்பத்துக்காக நம்ம கடன் வாங்கி செலவு பண்ணுவோம், மூத்த சகோதரிகள் செலவு பண்ணுவோம் கடன் வாங்கி, இல்லை அவங்களுக்கு நோய் நொடி பார்ப்போம், மருத்துவம் பார்ப்போம், நண்பர்கள் மருத்துவம் பார்ப்போம், நண்பர்களுக்கு பிரச்சனை பார்ப்போம், இல்லை அவங்களுக்கு கடன் வாங்கி கொடுத்து பார்ப்போம், இல்லை ஜாமீன் போடுவோம். ஓகேங்களா? அப்போ இந்த காலகட்டங்களில் இந்த மாதிரி சாரத்தில் உட்காரும் போது பார்த்தீங்கன்னா அமரும் போது பார்த்தீங்கன்னாக்கா பயணிக்கும் போது நாம் யாருக்கு ஜாமீன் போடுறதோ, யாருக்கு வக்காலத்து வாங்குறதோ, யாருக்கு ஒரு கொடுத்துல் வாங்குறதோ பார்த்து உஷாராக சூதனமாக இருக்கணுங்க. இல்லைன்னா நம்மளுக்கு நம்ம வரக்கூடிய வருமானம் பூரா பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்துக்கு இது சரியாக போயிடும். இந்த மாதிரி காலகட்டங்களில் கோர்ட்டு கேஸு அதாவது ஸ்டேஷனு கோர்ட்டு சந்திக்க சூழ்நிலை வந்துடுங்க. பார்த்து உஷாராக பயணிக்கணுங்க. ஓகேங்களா? சரி, நீ எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க, அடுத்த கட்டத்துக்கு போகலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன சாரம் இருக்குதுங்க, அங்கே சித்திரை சாரம் இருக்குது இல்லைங்களா? அப்போ சித்திரைங்கிறது என்ன எத்தனை கோடி இருக்குங்க? 3 கோடி 10 கோடி சாரம். அப்போ 8 சம்மந்தப்படுது, 3 10 சம்மந்தப்பட்டு மேலே 2 11 அது பயணிக்குது. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நாம் எப்படி பார்த்தாலும் வெளியூர், அதாவது தொழில் விஷயமே வெளியூர் போனாலும் சரி, அப்போ வெளியூர் தான் போய் ஆகணுங்க. உள்ளூரில் நம்ம வேலை கிடையாது. அப்போ இடம் விட்டு இடம் மாறி தான் ஆகணும். ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு தகவல் தொடர்பு மூலிமா ஊர் டு ஊர், இடம் விட்டு இடம் மாறுறது, அப்போ ஊர் டு ஊர் போய் தொழில் பண்ணி நம்ம குடும்பத்தை பார்க்குறது, வருமானம் சேர்க்கறது, பணம் சேர்க்கறது, நம்ம செயல்திறன் நிலப்படுத்துறது. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம செயல்பாடு இருக்குமே தவிர எல்லாத்தையும் ஒரு அலைச்சல் கொடுக்குங்க. அப்போ வந்து கட்டாயமாக நம்ம ஊர் டு ஊர் கட்டாயம் அனுப்பிக்கிறதுக்கு உண்டான அது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா 1 கோடி 12 கோடி திசை வேறு. அப்போ பார்த்தீங்கன்னா 2 கோடி 11 புத்தினா பார்த்து 8 போய் திசை நடத்தும் போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த சூசப்பத்தை இப்படி தான் கொடுப்பாருங்க. அப்போ பேர் பட்ட படிப்பாக இருக்கட்டும். ஓகேங்களா? நம்ம ஒரு ஃபோன் வாங்கினா கூடங்க நம்ம வெளியூரில் தான் வாங்க முடியுது, உள்ளூரில் வாங்க சரி வராதுங்க. அப்போ இளைய சகோதர உதவியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஊர் டு ஊர் தான் மாறி இருப்பாங்க. அவனுக்கு வெளியே இருந்தால் நீங்கள் உதவி பண்ண முடியும், உள்ளுக்குள்ளே பக்கத்தில் இருந்து அறிமுகம் பண்ணது நீங்கள் உதவி பண்ண முடியாதுங்க. அப்போ உங்களோட செயல்திறனெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஊர் டு ஊர் இப்படி தான் இருக்குமே தவிர உங்களோட வருமானம் எல்லாம் அப்படி தான் செயல்பாடு இருக்குமே தவிர நீங்கள் இந்த மாதிரி செயல்பாடுகள் நீங்கள் பண்ண முடியாதுங்க. ஓகேங்களா? அப்போ நீங்கள் இது மாதிரி பயணித்து பாருங்கள், சிறப்புன்னு வாழ்வீங்க. சரி நேயர்களே, என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும்.
நீங்க துல்லியமான பலன் நீங்க பாக்குனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குங்க. நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலியமா துல்லியமான பலன் நீங்க அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேர்ல வந்து அணுகுறாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமா ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே மூலியமா சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம இருக்கு எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஷ்டமும் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க. அந்த நம்பிக்கைகரமா நம்மளோட பலன் இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி கஷ்டம் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லீங்களா, அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க. நேர்முகமா பாக்குறாங்க, ஆன்லைன் மூலமா பாக்குறாங்க. நீங்க யாரு என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க. ஓகேங்களா, உங்களோட டீட்ல சொல்லி உங்க பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசனம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதுல பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா, அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.